ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பைக்குடைய செயின் ஸ்பாக்கெட் எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து செயினுடைய கவரை வந்து கழட்டிங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 10mm டி ஸ்க்ரூ இருந்ததுன்னா ஈஸியாக கழட்டிடலாம். ஸோ இந்த செயின் ஸ்பாக்கெட்டோட கவர் பார்த்திங்கன்னா செயின் கவர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரஸ்ட்டாக இருக்குது. இதை நம்ம கழட்டுறப்போ இதுக்கு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு பெயிண்ட்டை மடிச்சிக்கலாம். ஸோ இந்த நெட்லாம் கழட்டுறப்போ கொஞ்சம் ப்ராப்பராக கழட்டுங்க. ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா தேவையில்லாமல் புதுசு வாங்குற மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு இது வந்து டைட்டாக இருந்தால் போதும், அதனால் கழட்டிங்க. ஸோ இதை கட்டினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுடைய கீர் பிளேட்டுடைய இது வந்து கழட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து என்ஜின் மேலே இருக்கிற செயினுடைய பல்லு மாற்றத்தில் இருக்கிற கப்பையும் வந்து கழட்டிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 8mm நெட்டு தேவைப்படும். அதை நீங்கள் கழட்டிங்க. ஒன்ஸ் இதை கழட்டினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயின் கவர் வந்து இப்படி இருக்குது, ரெஸ்ட்டாக இருக்குது. இதையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜின் சைடு இருக்கிற செயின் ஸ்பாக்கெட்டோட கவரை வந்து கழட்டியாச்சு. இது உள்ளே ஃபுல்லாக ஆயில் லீக்கேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா என்ஜினில் கனெக்ட் ஆகிருக்க சின்ன பல் அதில் வந்து இருக்கிற 8mm போல்டை வந்து கழட்டிக்கலாம். அப்புறம் செயினில் இருக்க ஊக்கு வந்து கொரடா வச்சு நீக்கி எடுத்துங்க. ஸோ அது வந்துடுச்சுனாலே நீங்கள் வந்து செயினை வந்து தனியாக கழட்டிடலாம். இது மாதிரி ஒன்ஸ் இதை கழட்டினதுக்கப்புறமா முன்னாடி இருக்கிற பல்லையும் தனியாக கழட்டிடுங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கார்டு ரிங் இருக்கும், அது பத்திரமா எடுத்து வச்சிங்க. திருப்பி மாட்டுறப்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் பேக் சைடு இருக்கிற பிரேக் ஷூவோட சப்போர்ட் ரிம்மில் இருக்கிற நெட்டை கழட்டிங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பொசிஷனிங் ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு மெயின் ஆக்ஸில் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு நடுவில் இருக்க ஷாஃப்ட்டை ராடை வந்து தள்ளி எடுத்துருங்க. ஸோ இது எடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு டயரோடைய ரிம்மு மட்டும் எடுங்க. அதுக்கப்புறமா செயின் ஸ்பாக்கெட்டுடைய பேக் சைடு இருக்கிற பல்லை வந்து கழட்டிக்கலாம். 2 பார்ட்டாக இது இருக்கும். இது ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லாத வெஹிக்கிள்ன்றதில் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டாக இருக்குது. உள்ள க்ரீஸுமே இல்லை. நம்ம அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் ஷூ வந்து ப்ராப்பராக கழட்டிக்கலாம். ஒன்ஸ் அதை கழட்டினதுமே உங்களுக்கு வீல் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ அதுக்கு பார்க்கும்போதே தெரியும். உங்களுடைய பேக் சைட் செயின் ஸ்ப்ராக்கெட்டோட செட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேஸ்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டோடைய ஒரு போல்டு ஒன்று இருக்கும், 16mm கிட்ட வரும். அதை நீங்கள் கழட்டிங்க. ஸோ கழட்டிங்கன்னா இந்த பார்ட் தனியாக வந்துடும். ஸோ பல்லு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே தேஞ்சிடுச்சு. ஸோ இதனால தான் நமக்கு ரன்னிங்கில் வந்து சவுண்டு வர்றதுலாம் இருக்குது. ஸோ ஹீரோ ஜெனுவன் பார்ட் ஸ்பேர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 750 rupees கிட்ட வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 rupees ஊருக்கு வேறுபடும். ஸோ இந்த 2 நெட்டு, அதாவது இந்த 4 நெட்டையும் வந்து கழட்டில் நம்ம ட்ரை பண்ணப்போ ரொம்ப டைட்டாக இருந்தது. ரொம்ப நாளாக மெயின்டெனன்ஸ் இல்லாத ஜாம் ஆகிட்டு இருந்தது. ஸோ மீன் வெயிலில் வந்து செயின் ஸ்பாக்கெட்டில் எங்கெல்லாம் வந்து ஆயில் லீக் ஆகிருக்கோ இல்லை க்ரீஸ் லீக் ஆகிருக்கோ அதெல்லாம் வந்து ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. டஸ்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டாச்சு, மண் ரஸ்ட்டுங்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டாச்சு. பேரலாக பார்த்திங்கன்னா கவர் செயின் கவருடைய போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்ப்ரே வாங்கி வந்து ஸ்ப்ரே பண்ணி அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை அடித்து அந்த பக்கம் காயட்டோன்னு சொல்லி விட்டுட்டு மீன் வெயில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செயின் ஸ்பாக்கெட் மாற்ற மெயின் வேலைக்கு போயிட்டோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்க்ரூவை கழட்டுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக அது கழட்டாததால் ஜாம் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு வந்து ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்தது. அதாவது ஏன்னா ரஸ்ட்டு ஃபார்மாக இருந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே இது வாங்கிட்டு வந்து ஜென்டலாக நீங்கள் அடித்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கழட்டினீங்கன்னா தனியாக வந்துடும். இது கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutesக்கு அப்புறமா நீங்கள் கழட்டினீங்கன்னா அதில் ஜாமாக இருந்த ரஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகி இல்லை டஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த நெட்டை கழட்டிக்கலாம். இல்லைனா மொத்த காம்பவுண்டுமே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். இது WD-40 கிடைக்கும், வாங்கிக்கோங்க. நான் ரப்பர் பங்கம் புதுசே போட்டுட்டேன், ஏன்னா பழசு போயிடுச்சு. ஸோ இது கழட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பேரிங்கை வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறதால பேரிங்கை மாற்றிட்டேன். ஸோ பேரிங் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மாற்றிங்க, இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி க்ரீஸ் அப்ளை பண்ணி ஏற்றினாலே போதும், மாற்ற தேவையில்லை. வந்து பேரிங் கம்ப்ளீட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ இதை மேலே வச்சுட்டு பேரிங்கை வச்சு அடித்து உள்ளே ஏற்றியாச்சு. ஸோ பேரிங் அவுட்ருலேயும் வந்து க்ரீஸ் தடவிங்க.
ஒன்ஸ் அதை போட்டதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு சீலண்ட் இருக்கும், அதை என்ஷூர் பண்ணிங்க அந்த ரப்பர் சீலண்ட் இருக்கான்னு. இதுதான் வேக்ஸும் பேரிங்கை வந்து அலைன்மெண்ட்டை வந்து மாறாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் பேக் ஸ்ப்ரே ஸ்ப்ராக்கெட்டோட பல்லை வந்து பொசிஷன் இதை மாதிரி மாட்டிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி வச்சுருக்க லாக்டெக் ஸ்க்ரூன்னு கேட்டுவாங்க, அதை வந்து எல்லாத்துலேயுமே ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு ஜென்ரல் டைட் வச்சுட்டு வேக்ஸ் அப்ளை பண்ணிடுங்க 2 பக்கமும். ஸோ இந்த பல் எடுத்து மாட்டாச்சு. காது 2 பக்கமும் அளவு ஒன்றா இருக்குதான்னு வந்து அளவு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. மாற்றிட்டு கையிலேயே ஃபஸ்ட்டு சுற்றி பாருங்கள், பல் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏறணும். அதுக்கப்புறம் வீல்லையும் அந்த ரப்பர் பங்க் பக்கம் பல்லுக்காக வச்சு கரெக்டாக அதை ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு பிரேக் ஷூ வச்சுட்டு மெயின் ஷாப்பில் க்ரீஸை தடவி ஜென்டலாக எடுத்துகிட்டு நெட்டு போடாதீங்க. நெட்டு போடாமல் வீல் வந்து எங்கேயும் வராயாமல் ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் சுற்றுதான்னு பார்த்துங்க. அது ஓகே ஆனதுக்கப்புறமா மெயினுடைய என்ஜின் பக்கம் இருக்கிற பல்லை வந்து மாற்றியாச்சு, சேஞ்ச் பேக்கெட் பல்லை. அதுக்கான லாக்கு பொசிஷனில் இருக்கிற ஸ்க்ரூவையும் போட்டு ஏற்றியாச்சு அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது 8mm ஸ்க்ரூ ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதையும் வந்து ஜென்டல் டைட் வச்சுங்க, ஃபுல் டைட் வச்சு த்ரெட்டை உடச்சிடாதீங்க, ஏன்னா இதில் பழைய பொருளாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜென்டல் டைட் வச்சாலே போதும், நல்லாவே இருக்கும், எந்த நாய்ஸும் வராது. ஒன்ஸ் அதுக்கப்புறமா புதுசாக வாங்கின செயின்ஸ் பேக்கெட்டில் இருக்கிற லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க. ஷார்ப்பாக இருக்க திருப்புளி இல்லைன்னா வேறு எதுனா ஒன்று மூக்குரடான்னுவாங்க, அந்த கொரடா இருந்தீங்கன்னா ஈஸியாக கழட்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஷார்ப்பாக இருக்கிற திருப்புளி வச்சு தள்ளினீங்கன்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பின்பக்கமாக இருந்தால் அந்த செயினை வந்து போட்டுக்கிட்டே போங்க. ஸோ இதை பார்த்துட்டு மின்பக்கமும் மாட்டி விட்டுடுங்க. மாட்டி விட்டுட்டு அந்த மாட்டுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களுடைய பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கான லாக்கு கொடுத்துருப்பாங்க. அது இந்த நான் ஏற்றுறேன் பார்த்தீங்களா, இந்த டைரெக்ஷனில் வந்து அதை ஏற்றிங்க. ஏன்னா வீல் முன்னாடி போகிறப்போ லாக் இல்லாத மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் வந்து அந்த லாக் வந்து லூஸ் ஆகி விழாது ஓடிட்டே இருக்கிறப்போ. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சு ஏற்றிட்டு கொரடா வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட்டு இந்த ப்ரெஸ் டைப்பு தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு லாக் வந்து உக்காஞ்சிரும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொரடா வச்சு அந்த இடத்துல இடுக்கி டைட் பண்ணி விட்டிங்கன்னா அது லாக் ஃபுல்லாக ஏறிச்சான்றதை மட்டும் என்ஷூர் பண்ணிங்க. ஒன்ஸ் அதை ஏற்றுனதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள், எங்கன்னா உராயதா என்னன்றது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக என்ஜின் பக்கம் இருக்கிற கவரும் பெயிண்ட் அடித்த கவரையும் ஏற்றியாச்சு. கீழே பார்த்திங்கன்னா கீர் போடுற கம்பியை வந்து எடுத்து ப்ராப்பராக பொசிஷன் பார்த்து ஃபிட் பண்ணியாச்சு. இது பண்ணுறப்போ நியூட்ரலில் வச்சுட்டு ஃபிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிரேக் ஷூவோடைய சப்போர்ட் இதையும் நெட்லையும் டைட் பண்ணியாச்சு. அப்புறம் பிரேக் வரையும் கனெக்ட் பண்ணி ஏற்றியாச்சு. இது ஏற்றுறப்போ ப்ராப்பராக பிரேக் அடிச்சுக்கிட்டு இந்த ஒர்க்கை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொரு ஒருத்தரை வந்து பிரேக் இது ஷூவை மெரிச்சிக்கிட்டு இது பண்ண சொல்லுங்கள். ஸோ ஈஸியாக ஒரு ஏற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இன்றைக்கி செயின்ஸ் பேக்கெட்டை நம்மளே மாற்றிட்டு செயின் கவருக்கும் பெயிண்ட் அடித்தாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்க. மேலும் பைக் சர்வீஸ்க்கான செப்பரேட் ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் இதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. நன்றி.